டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை அளவு குறைப்பதற்கு முக்கியமாக உணவுகள் அப்படின்னு சொல்லும் போது கசப்பு தோற்பு சார்ந்த உணவுகள் தான் அதிகமா எடுக்கணும். இதுல சித்த மருந்துகளே வந்து பார்த்தோம்னா சர்க்கரை நோய்க்கு ஒரு மருந்து கொடுக்கறோம்னா தோற்பு சுவை இருக்கிற மாதிரிதான் அந்த மருந்தை வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அந்த தோற்பு சக்தி என்ன பண்ணும்னா நேச்சுரலாவே நம்ம உடல் ரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்கும், இன்சுலினோட அளவை அதிகரிக்கும். சர்க்கரை நோயினால் வரக்கூடிய நீரிழிவு, மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது உடல் எடை குறையிறது, உடல்ல வந்து சத்தே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை நிறைய பேருக்கு இருக்கும். சத்தே இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே நமக்கு இந்த மாதிரி தோற்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்படி என்ன மாதிரியான உணவுகளை நான் வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா எனக்கு பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல காய்கறிகள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸை வந்து நம்ம கவனம் செலுத்தி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுல நல்ல மைல்டா ஒரு கசப்பு தோற்பு சுவை இருக்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தவரங்காய், கோவக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலயுமே அதிக கசப்பு இருக்கக்கூடிய பாவக்காய். இந்த பாவக்காயிலையும் வந்து பார்த்தோம்னா மிதிப்பாகல், காட்டுப்பாகல் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க கடைகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாவக்காய் இருக்கும், அதை வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறையும். ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய பாவக்காய். இது வந்து சில ஊர்கள்ல காட்டு பாவக்காய் சொல்லுவாங்க, சில ஊர்கள்ல மிதி பாவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் அதலைக்காய் அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. அதுவும் பார்க்கறதுக்கு பாவக்காய் மாதிரி நீளமான கோடுகள் வந்து மேல இருக்கிற மாதிரி இருக்கும். அதலைக்காயை பயன்படுத்தும் போதும் நம்ம உடல்ல சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா சுண்டைக்காய். சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் சுகர் லெவல் எனக்கு குறையவே இல்லைங்க. எத்தனை வருஷமா நான் வந்து சுகர்ல அவதிப்பட்டு இருக்கிறேன், பிளட் சுகர் லெவல் குறையாம இது வந்து போயிட்டே இருக்கே, இது எப்படிங்க நான் சரி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காயை நம்ம பயன்படுத்தலாம். நல்ல இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடியது, கால்சியம் சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடியது. சுகர் லெவல் குறையறதுக்கு நமக்கு சுண்டைக்காய் பயன்படுது. சுகரோட சேர்த்து எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குங்க, பிளட் பிரஷர் இருக்குங்க, அல்சர் தொடர்பான பிரச்சனை, மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே நமக்கு சுண்டைக்காய் மிக மிக முக்கியமான ஒரு காய் வகையாக இருக்கு. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சுண்டைக்காயை வந்து நம்ம உணவுல சேர்த்து பயன்படுத்திக்கலாம். இதற்கு அடுத்தது வேறு என்ன நம்ம பயன்படுத்தலாம் உணவு முறைகள்ல அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கை. இந்த முருங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சுகர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடிக்கடி இந்த முருங்கை கீரை மற்றும் முருங்கைக்காய், முருங்கை பிஞ்சு, முருங்கை பூ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து நம்ம சூப் மாதிரி வச்சு குடிக்கும் பொழுதும் உடல்ல அதிகமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. சுகர்னால வந்து ரொம்ப எனக்கு பாதிப்பு இருக்குங்க, கை கால் நடுக்கம் வருது, சுகர் லெவல் குறையல, எனக்கு வந்து உடல்ல வந்து ஸ்டாமினா குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நான் சொன்ன இந்த முருங்கை இலை, பூ, காய் இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து போட்டு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம சூப் மாதிரி குடிக்கும் பொழுதும் உடல்ல நிறைய மாற்றங்களானது உண்டாக ஆரம்பிக்கும். இதற்கு அடுத்து வேறு என்னென்ன சாப்பிடலாம் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும், வேறு என்ன காய்கறிகள் நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா அவரை. இந்த அவரை பிஞ்சு மாதிரி சாப்பிடும்போது, பிஞ்சு அவரைக்காயை நம்ம சாப்பிடும்போது சுகர் லெவல் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சுகர் லெவல் குறையறதுக்கு இந்த மாதிரியான காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல முக்கியமா பார்த்தோம்னா அத்திப்பழம் இல்லைன்னா அத்தி பிஞ்சு. அத்தி பிஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா சுகர் லெவலை நல்லாவே குறைக்கிறதுக்கு, சுகர்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் நிறைய பேருக்கு இருக்கும், அடிக்கடி யூரின் பாஸ் பண்ற மாதிரி. அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு அவரை பிஞ்சு வந்து நமக்கு பயன்படுது. தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இம்பூரல் சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த இம்பூரல் சூரணம் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல எங்க நமக்கு ரத்த கசிவு இருந்தாலும், ப்ளீடிங் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு பயன்படக்கூடியது. இந்த இம்பூரல் சூரணம் நமக்கு பிளட் சுகர் லெவல் குறைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் பெண்கள் சுகர் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்கும், அதிகமான
ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ சுகர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குங்கன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுல மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாசிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தவறாம சர்க்கரை நோய் இருக்கிறவங்க மாசிக்காய் பொடியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாசிக்காய் பொடி அப்படின்னு சொல்ற விஷயம் சுகர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கால் பாதங்கள்ல அதிகமான எரிச்சல், கால் பாதங்கள்ல வந்து புண்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து சரி செய்யறதுக்கும் கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய புண்களை சரி செய்யறதுக்கும் நமக்கு மாசிக்காய் பயன்படுது. ஸோ இந்த மாசிக்காய் பொடி செய்து நம்ம வந்து என்ன பண்ணோம், வெந்நீர்ல இல்லைன்னா நெய்யோடு சேர்த்து கலந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி தாண்டிக்காயும் பயன்படுத்தலாம். ஸோ அதிகமான துவர்ப்பு டானிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா தாண்டிக்காய். ஸோ இதையும் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து 2 மடங்காக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உடல்ல இருக்கக்கூடிய சக்திகள் அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தினா பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரிதான் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆவாரை குடிநீர் பயன்படுது, மதுமேக குடிநீர் பயன்படுது. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல பொதுவாகவே அந்த அதிகமான இருக்கக்கூடிய சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நமக்கு பயன்படக்கூடிய மூலிகைகள் இதுதான். ஸோ சுகர்னாவே கசப்பு துவர்ப்பு சுவை பயன்படுத்தும் பொழுது நேச்சுரலாவே இன்சுலின் வந்து நமக்கு செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உடல்ல சுகர்னால ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் இந்த உணவு முறைகளும் மூலிகைகளும் நம்ம பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.